வணக்கங்களே, மீண்டும் மற்றொரு எபிசோடில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. கடந்த வாரத்தில் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் பற்றிய பல விவரங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தோம். நிச்சயமாக அது உங்களுக்கு பலனளித்திருக்கும் என்று நம்புகின்றோம். இருந்தாலும் பலர் பல்வேறுபட்ட கேள்விகளை எழுப்பியிருக்கின்றீர்கள். இதற்கு வரி ஆலோசகர் மூலமாக சில பதில்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பெற்றுத்தர இருக்கின்றோம். இப்பொழுது வரியில் நிபுணத்துவம் பெற்ற ஒருவரை நாங்கள் சந்திக்க போகிறோம். சக ரியல்டர் முரளி மகா அவர்கள் இப்பொழுது அவருடைய அலுவலகத்தில் இருந்து உங்களை சந்திக்க போகின்றார். அவரிடம் பல கேள்விகள் இருக்கின்றன. என்னென்ன கேள்விகளை கேட்கப் போகின்றார் என்பதனை பார்ப்போம். கேபிட்டல் கெயினை பற்றி கேட்சி வந்திருக்கோம். ஸோ கேபிட்டல் கெயின் இல்லை, எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியாது. யார்கிட்ட போகணும்னா எக்ஸ்பர்ட்ட போகணும். 2004ஆம் ஆண்டு கனடா வந்த காலத்தில் இருந்து டேக்ஸ் செய்கிற டேக்ஸ் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கிற வணக்கம். அவருக்கு இன்றைக்கு ஃபீ கொடுக்கலாது. நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறதால ஒரு லஞ்சமா தாயன் ரோக்கில் இருந்து ஒரு ஹோட்டல் செமஸ்டர் கொடுத்து அவளை மடக்கு வந்தாங்க. வணக்கம். எப்படி 2017ஆம் ஆண்டுல ஒரு கிளைண்ட் ரால் வந்து டவுன் டவுன்ல கொண்டு பில்டர்கிட்ட வாங்கி அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் வித்தார். அது 2024ஆம் ஆண்டு இப்பொழுது அவர்களுக்கு கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்திருக்கு. எவ்வளவு காலத்துக்குள்ள முதல் வித்தார் என்றதை பார்க்க வேண்டும். அவர் உடனே வித்திருந்தால் முதலாவது அவருக்கு பிசினஸ் நோக்கமாக தான் இதை வேண்டி வித்தவர் என்று சொல்லி டாக்ஸ் 100% டாக்ஸ் வந்திருக்கு. கேபிட்டல் கெயின் வந்திருக்கு. 2017 வாங்கி 2020-21 வித்திருப்பாங்க நினைக்கிறேன். அப்படி என்று சொன்னால் அவர் அரைவாசிக்கு தான் டாக்ஸ் கட்ட வேண்டும். கேபிட்டல் கெயின் வந்து 50%க்கு ப்ராஃபிட்டுக்கு டாக்ஸ் கட்ட வேண்டும். ஓகே ஓகே. இது அவர்கள் ஆக்சுவலா கிளைம் பண்ணல. சிஆர்ஐக்கு நான் இதை பற்றி ஒரு கிளைம் ஒரு செயல் தான் வாங்கி வித்ததை பற்றி கலைக்கவே இல்லை. 7 வருடங்கள் ஆகிவிட்டு நினைக்கிறேன் இல்லையோ. இப்ப இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இது முதலாவது சிஆர்ஐ சொல்லுது. சிஆர்ஐ ரூல்ஸ் வந்து 6 வருஷம் தான் நீங்க ஒரு ரெக்கார்டை வச்சிருக்க வேண்டும். இது வந்து நீங்க 6 வருஷம் ஆயிட்டுதுன்னு சொல்லி அவர்களுக்கு ஒப்ஜெக்ஷன் ஃபார்மை நிரப்பி அனுப்பி அவர்களுக்கு பார்க்கலாம். நின்ற நாள் ஆயிட்டுது, என்னட்ட இதுக்குரிய ஆதாரங்கள் இல்லை, என்னட்ட டாக்குமெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை, நான் இது என்னிடம் இல்லை கைவசம் என்று சொல்லி அதற்கு அவர் என்ன பதில் சொல்கிறார் என்று பார்த்து விட்டு நீங்கள் அதற்கு மேற்கொண்டு செய்யலாம். ஆனால் என்ன அந்த அவர்கள் இவனும் நான் அனுப்பினாலும் தற்செயலாக இல்லை மறுத்து விட்டார்கள் என்றால் மறுக்கிறதுக்கான அதிகாரம் அவர்களுக்கு ஆமா கட்டாயம் அவர்களுக்குத்தான் கூடின பவர் இருக்குது. நீங்கள் வேலை செய்யும் இடத்துல இருந்து சம்பளத்தை எடுக்கலாம். அவர்கள் என்ன உங்களோட பேங்க்ல போய் சீஸ் பண்ணலாம், அதை காசை கட்டாம விட்டா அப்படிக்கான விஷயங்கள் இருக்கின்றன. பிரைம் மினிஸ்டர் டேக்ஸ் பே பண்ணாலும் இவர்களுக்கு இருந்தால் 2017ஆம் ஆண்டு நிறைய பெனால்டிஸும் இன்ட்ரெஸ்டும் வந்துருக்குது. இதை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அதற்கு ஒரு ஃபார்ம் இருக்கின்றது, அதை நிரப்பி அனுப்ப வேண்டும். அந்த ஃபார்ம் எடுத்து நிரப்பி அனுப்பிக்கல அவர்கள் இந்த சூழ்நிலையை பார்த்து அதை வந்து சில நேரத்தில் அதை கன்சிடர் பண்ணிவிடும். இது பெனால்ட்டியையும் இன்ட்ரெஸ்டையும் பே பண்ணலாமாண்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து அவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்திருந்தாலோ அவர் தெரியாதோ ஏதாவது இதுல நடந்திருந்தால் அதை வைத்து அவர்கள் கன்சிடர் பண்ணி அந்த பெனால்ட்டியை இன்ட்ரெஸ்ட்டை பே பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டோமினியம். ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டோமினியத்துல இதை வாங்குற காலத்திலே நான் அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார் என்றால் ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து கேபிட்டல் கெயின் வராதுன்னு சொல்லி அது உண்மையாக சொன்னார். இல்ல என்னென்று சொன்னா அது ஒரு பிழையான தகவல். முதலாவது வந்து கட்டாயம் ஒரு ஆள் வந்து பிரின்சிபல் ரெசிடென்ஸ் வச்சிருக்கலாம். அவர் 2வது வீடு வேண்டார் என்றால் அது அவரது நோக்கம் அதுல இருந்து ப்ராஃபிட் அடைகிறது. அந்த ப்ராஃபிட் அடைகிறதுன்றதுக்குள்ளே அவருக்கு டாக்ஸ் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு வார. அப்ப கேபிட்டல் கெயின் வந்து அந்த கண்டோ வித்து அவருக்கு ஒரு கேபிட்டல் 200,000 வந்ததா இருந்தா அந்த 200,000 ப்ராஃபிட்டுக்கு அரைவாசிக்கு டாக்ஸ் கட்ட வேண்டும். அப்ப அசைன்மெண்ட் சேல் வாங்கி விற்கிறது அதை விளங்கிக் கொள்ளணும். எல்லாரும் சிலர் நினைக்கிறார் அது முந்தி காலத்தில்
சிஆர்ஐயும் ஆடிட் பண்ணாம இருந்து கொண்டு இருந்தது. ஆமா. இப்போது அவர்கள் ஆடிட் பண்ணி அதை பிடித்து கொண்டு வருகிறார். ஆமா. அப்ப நிறைய பேருக்கு ஆமா, இந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்குது. இப்ப கன பேரு நீங்க அதை ஹேண்டில் பண்றீங்க. கன பேர் எங்களுக்கு கால் பண்ணி எல்லாம் கேட்கணும் இப்படி வந்திருக்குது, என்ன செய்யலாம் என்று சொல்லி நாங்கள் அதை ஹேண்டில் பண்ணோம். கேபிட்டல் கெயின் வந்து இப்ப இவர் என்ன இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கும் பொழுது ஒரு காலத்தில் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லோன் எடுத்திருக்கிறார். ஆமா, லோன்ல இருக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட்களை நாங்கள் கழிக்கலாமா? இது கேபிட்டல் கெயின் என்று வாரப்படியால இது உங்களோட பிசினஸ் நோக்கம் என்று நோக்கத்திலேயோ ப்ராஃபிட் என்ற நோக்கத்திலே இதை நீங்க வேண்டபடியால அந்த இன்ட்ரெஸ்ட்களை ரியல் எஸ்டேட்டுக்கு இவர் கமிஷன் கொடுத்திருந்தால் அதை கழிக்கலாம், லோயர்ஸ் ஃபீயை கழிக்கலாம், அது எல்லா எக்ஸ்பென்ஸையும் கழிச்சு போட்டு மிச்சத்துக்கு தான் அவர் டாக்ஸ் கட்டுவான். லைக் ஒரு 200,000 ப்ராஃபிட் வந்திருந்தால் அதுல எக்ஸ்பென்ஸ் வந்து 25,000 போயிருந்தால் 175 அரைவாசிக்கு தான் டாக்ஸ் கட்ட வேண்டும். சில பேர் சில தவறு எங்கள் தமிழ் கம்யூனிட்டியில வந்து அந்த நிறைய நகைகள் இருக்கும். சில பேர் இந்த நகைகளை அடகு வைத்தும் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்காரு. அது அதுல இருக்க அடை வைத்திருந்த இன்ட்ரெஸ்ட்களை ஏதோ பே பண்ணி இருந்தா கூட அதெல்லாம் காட்டக்கூடியதா இருக்கும். அது ஒரு ப்ராப்பர் லைக் லோயர்ஸ் மூலம் செய்து அதுக்கு இவ்வளவுதான் வட்டி யாருக்கு கொடுத்திருக்குன்னு சொல்லி அதுல லீகல் டாக்குமெண்ட்ஸா இருந்தா அதுக்கு செய்யலாம். அப்ப லீகலா செய்யணும், அதுக்கு எல்லாமே வாய்ப்புகள். இது நீண்ட காலமாக நீங்கள் சொன்னீங்க, இது எப்படி ஏதோ விதத்துல பெனால்ட்டியையும் இன்ட்ரெஸ்டையும் கழிக்கலாம். அதுக்கு ஏதாவது நீங்கள் ஏதாவது ஸ்பெசிபிக் நம்பர் ஃபார்முகள் அப்படி அனுப்பணும்? ஆமா, ஃபார்ம் சிஆர்ஐ வெப்சைட்ல போய் எடுக்கணும். வந்து RC 4288 ஃபார்ம் எடுத்து அதை நிரப்பி அனுப்புவோம். அதுல வந்து எல்லா கேள்விகளும் கேட்டிருக்கோம், அதுக்கு நிரப்பி அனுப்பினா அதை வே பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப அது ஒரு டாக்ஸ் எக்ஸ்பர்ட் போச்சு வந்துச்சுன்னா நாங்கள் அதுக்கு அந்த ஃபார்ம் நிரப்பி கொடுத்து அவைக்கு ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ஆமா. இப்ப இன்னொன்று நண்பர்கள் எல்லாரும் வந்து வெளிநாடுகளிலே சொத்துக்கள் வைத்திருக்கிறாங்க. அப்ப அந்த சொத்துக்கள் வைத்திருக்கிற காலத்துல வந்து இப்ப அங்க சொத்தை வித்து வர கேபிட்டல் கெயின் ஏன்னா கனடாவில் எங்களோட சிஆர்ஐக்கு நாங்கள் அதை சொல்ல வேணுமா? கேள்விக்கு பதில் ஏதாவது லூப் ஹோல் இருக்கா? அதுல வந்து இப்ப நான் முதல் சொன்ன மாதிரி அதுல எக்ஸ்பென்ஸ்களை கழிக்கலாம். இப்ப நீங்கள் அங்கே உள்ள அந்த நாட்டுல நீங்கள் லோயர்ஸ் பே பண்ணிருப்பீங்க, ரியல் எஸ்டேட் கமிஷன் பே பண்ணிருப்பீங்க, அந்த ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு. ஆமா, அதுல கழிச்சு கொண்டு எக்ஸ்பென்ஸ கழிச்சு போட்டு வர ப்ராஃபிட்ட வந்து இங்க நீங்க காட்டி. அப்ப நான் அங்க வெரிஃபை பண்றதால கவர்மெண்ட் ஏதாவது எங்களுக்கு இங்க சலுகை தருமா? ஃபாரின் டாக்ஸ் பே பண்றதால வாய்ப்பு இருக்குது. இவ்வளவு டாக்ஸ் கட்டி இருக்கின்றது ஃபாரின் டாக்ஸ் பே பண்ணி இருக்கிறோம், இந்தியன் டாக்ஸ் சிஸ்டத்துல நாங்கள் காட்டலாம். அப்படி காட்டலாம். ஓகே, அது நல்ல வழியா. இப்ப என்ன சில பேருக்கு இப்ப இருக்க சில பேர் நாங்கள் அடுத்த தலைமுறை நாங்கள் கனவுல 2-3 தலைமுறை ஆயிட்டோம். சில பேர் வந்து சொத்துக்களை வந்து கேபிட்டல் கெயினை வந்து கிஃப்டா கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு வீட்டை வாங்கிட்டு அது வர கெயின் வந்து கிஃப்டா கொடுக்கலாம். அப்படி கிஃப்டா கொடுத்தாலும் அதுக்கு வரி இருக்குதா? அதுக்கு இருக்குது. அது ஏனென்று சொன்ன ட்ரஸ்ட்ல வச்சிருந்துச்சுன்னா டாக்ஸ் கட்ட தேவையில்லை. சும்மா நார்மல் பர்சன் இங்க இறந்தாலும் கடைசி டாக்ஸ் செய்ய வேண்டிய சூழல்ல இருக்கின்றோம். அதுலதான் எல்லாத்தையும் டிக்ளியர் பண்ணி அதுக்கு ஃபைனல் டாக்ஸ் என்று சொல்றது அதையும் கட்டாயம் செய்ய வேண்டும். அதுவும் ஒன்று இருக்கின்றது. இந்த நாடு ஒரு மிக டாக்ஸுக்கு பேர் போன நாடு. உழைக்கிறதுக்கு டாக்ஸ் கட்டுறோம், டாக்ஸ் கட்டுறோம், சாமான் டாக்ஸ் கட்டுறோம், 3 டாக்ஸ் அண்ட் டாக்ஸ். ஆனால் அது நிறைய எக்ஸ்பர்ட் செய்யறது மூலம் தான் சில அதுகளை நாங்கள் தவிர்த்து. சில நேரத்தில் எங்களிடம் வந்தா நாங்கள் அவர்களுக்கு அட்வைஸ் கொடுப்போம், எப்படி எப்படி செய்யலாம். எனக்கு இன்னொரு கேள்வி முக்கியம். சில பேர் ஊர்ல இலங்கையில சொத்தை வாங்கி விற்கிறோம், அந்த அதுல வந்து கேபிட்டல் கெயின் வந்ததுன்னு சொன்னா அதை நாங்கள் டிக்ளேர் பண்ணுவோம். ஆன்சர் எஸ். அதற்கு வேற விதங்களும் இருக்கின்றது, வேற வழிகள். அது நீங்கள் நேரம் வந்தீங்களா இருந்தா அதுக்கு வீடியோ சொல்லக்கூடாது. சில விஷயங்கள் தனித்துவமா இருக்கும். நாங்களும் ரியல் எஸ்டேட்ல அப்படித்தான் சில விஷயங்களை நாங்கள் தனித்துவமாக வைத்திருப்போம். அவர்களுக்கு சிக்கல் வரும்போது அதை ஹேண்டில் பண்ணிப்போம். நன்றி சொன்னா நீங்கள் நிறைய சொல்லி தந்திருக்கிறீர்கள். நாங்கள் இன்னொரு வீடியோ சந்திப்போம்.
எமது சேனலை சப்ஸ்கிரைப் இருந்தால் நீங்கள் உடனுக்குடன் தகவல்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.